ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான லைவ் ட்ரேட் பற்றின ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், என்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்தி கிளிப் ஒன்று போடுறேன், அதை கேட்டுட்டு வாங்க. கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பையிங் சஸ்டெயின் ஆகிக்குது, டபிள்யூலேயோ இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ சஸ்டெயின் ஆகுதுன்னா நீங்கள் 49,000 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரவுண்ட் லெவலாக இருக்கிறனால அதுக்கு மேலேயும் போகலாம். நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சொல்கிறேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ் வ்ளாக்னு சொல்லிட்டு நேற்று நான் போஸ்ட் பண்ணதில் இருக்க ஒரு கிளிப்பு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வீடியோ கிடையாது. அதாவது எப்போவுமே 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஆர்டர்ஸ் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் சான்ஸ் கூட கிடையாது, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம் எப்பவுமே வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட்ல லைவ் ட்ரேட் 9:15க்கு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் ஆகட்டும், ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், சப்போர்ட் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் பிரேக் டவுன், பிரேக் அவுட் எல்லா ரீஜியன்ஸையும் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அங்க ட்ரேடு கேண்டில்ஸ் மூவ் ஆகும்போது நம்மளோட பேட்டர்னோ, செட்டப்பையும் நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்றதுக்கே உங்களுக்கு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இன் மார்க்கெட் வந்துட்டு பத்தாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட், மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்க ட்ரேட கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளோதான் ட்ரேடிங்கோட ப்ராசஸ். பட் இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு சும்மா டைம் பாஸ் வீடியோவாவும், இதெல்லாம் இல்லனாலும் ஸ்ட்ரெயிட்டா நான் 9:00 பஞ்ச் பண்ணாலும் நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிருவேன். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நானும் ஒரு டைம்ல நினைச்சிட்டு இருந்தேங்க. அதெல்லாம் தாண்டினா மட்டும் தான் நீங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான பாத்வேவே நீங்க அமைக்க முடியும். அதுக்கப்புறம் அதுல லாங் வே நீங்க டிராவல் பண்ணா மட்டும் தான் நீங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஜஸ்ட் நான் ட்ரேடிங்ல வின் பண்ணணும், என்னோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படிங்கிறத மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு இங்க ரியல் டைம்ல எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்க எடுக்கல அப்படின்னா ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஓகே, நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஃபார் பையிங் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸ்பாட் சார்ட்ல, அந்த லெவல்ல என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 48,500 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319 ருபீஸ்க்கு வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? 390 ருபீஸ்க்கு என்ட்ரி கொடுத்து எப்பவும் போல் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நான் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைப்பேன், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைப்பேன். ஸோ அதே மாதிரி 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து 360 ருபீஸில் வந்து வச்சிருக்கேன், ஓகேங்களா? என்ட்ரி ஃபார் பையிங்னு பாருங்கள், ஸ்பாட் சார்ட்டில் போட்டோம் இல்லையா, அதில் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஆஃப்டர் நான் என்ட்ரி கொடுத்ததுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 13th மினிட்ல நம்மளோட டார்கெட் வந்துட்டு அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் அக்வயர் ஆகி இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இல்லை ஸ்டாப் லாஸ் வாங்கினாலும் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லைவ்ல போட்டிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் என்ன எஜுகேஷனல் பாயிண்ட் சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.